நெய்வேலி அருகே ஓடும் பேருந்தில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டு பாலத்தின் மீது பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். தேவகிருஷ்ணன் வணக்கம். தற்போது ஓட்டுநரின் நிலை என்ன, பேருந்தில் பயணித்த பயணிகளின் நிலை என்ன, மேலும் விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்னென்ன? விருத்தாசலத்திலிருந்து கடலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தை 50க்கும் மேற்பட்ட பயணிகளை அழைத்துக் கொண்டு செல்லும் போது அந்த பேருந்தை டிரைவர் முருகன் ஓட்டிக்கொண்டு சென்று வந்தார். அப்போது நெய்வேலி அருகே ஊமாளம் கிராமத்தை கடக்கும் போது திடீரென அரசு பேருந்து டிரைவர் முருகனுக்கு வலிப்பு வலி ஏற்பட்டுள்ளது. இதில் பேருந்து டிரைவரின் கட்டுப்பாட்டை இருந்த அரசு பேருந்து அங்குள்ள பாலத்தின் மீது மோதியது. இதில் முன்பக்கம் அமர்ந்திருந்த 3 பயணிகளை தூக்கி வீசி முன்பக்க கண்ணாடியை உடைத்து பாலத்தின் கீழே வீசியது. இதில் பலத்த காயமடைந்தனர். மேலும் அதில் பயணித்த 15 பயணிகளுக்கு காயமடைந்துள்ளனர். இவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக சேர்க்கப்பட்டு வருகின்றனர். இந்த கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சம்பவம் குறித்து ஊமாளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் திடீரென பேருந்து டிரைவருக்கு வலிப்பு வலி வந்து பேருந்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவகிருஷ்ணன்.